வணக்கம் நெட் டிவி ஃபார் யூஎஸ். இன்னைக்கு என்ன அப்டேட்டோட வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் டே ஸ்பெஷலாக கேப்டன் மார்வல் வந்தது. உண்மையிலேயே சூப்பரான ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்மளோட மார்வலில் நிறைய சூப்பர் ஹீரோஸை பார்த்துருப்போம். திடீர்னு ஒரு சூப்பர் ஹீரோ இறக்கி இவங்க தான் தானோஸ் அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது நம்மளை கன்வின்சிங்காக இருக்கணும். அது ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்தது படம் பார்க்கும்போது. ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் கேப்டன் மார்வல்ன்ற கேரக்டர் அந்த உருவார விதம் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருந்தது. எப்பயுமே சூப்பர் ஹீரோ ரெண்டே விஷயம் தாங்க உருவாங்க. அவங்களுக்கு சூப்பர் ஹீரோ பவர் கிடைக்குது எப்படின்னா, ஒன்று பிறந்ததுலேருந்தே சூப்பர் ஹீரோவாக இருப்பாங்க. இன்னொரு மேட்ரு, திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஒரு சூப்பர் ஹீரோ கிடச்சிடும். அதுதான் அதே விஷயத்தான் இந்த படத்துலையும் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க எவால்வேட் ஆகிறாங்களா, அவங்களோட பவரை வெளிப்படுத்துகிற விதம் கரெக்டாக ஒரு 20%, 30, கடைசியில் அந்த 100%ஆக வெடிக்கும் போது அவங்க சொல்கிற காரணம் அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் அந்த பொண்ணை பார்த்து கேட்பாங்க, நீ நார்மலாக இருக்கும்போது நீ என்ன பண்ண, நீ தோத்துக்கிட்டே தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோட பாஸ்ட்டும் யோசிப்பாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தோம், அவங்க கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க முழு பவரோட கேப்டன் மார்வல் அப்படி ஜொலிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த எண்டு கார்டுக்காகவே நம்ம படத்தை எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். ஏன்னா எண்ட் கேம் வரப்போகுது இல்லையா. அதனால இப்போ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் கேப்டன் மார்வல் மட்டும் முக்கியமான கேரக்டர் கிடையாது. இன்னொரு கேரக்டர் இருக்கும், ஃபியூரி. அவர் தான் சாமுவல் ஜாக்சன் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஆங்கர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் பாலிவுட் படங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்துருக்கேன், நான் பாகுபலி பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க உடனே அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்கள் சப்போஸ் பாகுபலி அதை பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் அந்த மாதிரி பாகுபலி மாதிரியான படங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக பாகுபலி 3 வந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. பிகினிங் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி நடந்த கதையாக தான் செகண்ட் பார்ட் கன்க்ளூஷனாக வந்திருக்கும். பாகுபலி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு, அதுக்கு முன்னாடி நம்மளோட சிவகாமி தேவி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கதையை தான் பாகுபலியை இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு வெப் சீரிஸாக வரப்போகுது. நடுவில் ஒரு ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிவேதா பேத்ராஜ் இந்த மாதிரி மார்வலுக்கு போகிறதா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணாங்க. அதெல்லாம் முழுக்க ரூமர்ஸ், அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. ஓவராலாக நம்மளோட ஃபியூரி உண்மையிலேயே பாகுபலி 3 நம்மளோட ராஜமௌலி சார் எடுத்து அதில் நடித்தா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. நான் பிரவீன் KS. பாய். ஒன்ஸ் அகேன் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே பெரிய இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு அந்த பொள்ளாச்சி மேட்டர். அது பார்க்கும்போதே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு அண்ணனாக நான் சொல்லிக்கிறது, ஒரு தம்பியாக நான் சொல்லிக்கிறது, பெண்கள் யாரையுமே நம்பாதீங்க. குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் நம்புங்க. சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்காங்க. தெரியாதவங்ககிட்ட யார்கிட்டையும் பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுதான் உங்களோட தம்பியை நான் வைக்கிற ஒரு வேண்டுகோளாக தான் இருக்குது. அதை பற்றின ஒரு வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள்.